இப்ப இந்த அமித்ஷாவுடைய கூட்டணி ஆட்சிங்கிற இந்த பேச்சு இருக்குல்ல, இது பாஜகவினுடைய அவங்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்க முடியாது. என்ன காரணம் என்றால், பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக என்று இரண்டு கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்கிறார். இன்றைய தேதிக்கு இதிலிருந்து நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், என்டிஏவில் இன்றைக்கு இரண்டு கட்சிகள் தான் இருக்கின்றன. ஒன்று அதிமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா. பாமக வரும் வராது என்பதெல்லாம் இனிமேல் தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் போல தெரிகிறது. ஓபிஎஸ், டிடிவி ஆகியோருக்கும் அங்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் டிடிவி வருவதாக இருந்தால் பாரதிய ஜனதா, அதிமுக, அமமுக ஆகிய மூன்று கட்சிகளும் பங்கெடுக்கும் என்று அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும். இரண்டே இரண்டு கட்சிகள், ரெண்டு கட்சிகளின் பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று அவர் சொன்னதாகத்தான் நாம் பொருள் கொள்ள முடியும். இதை தாண்டி வேறு வழி இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறது என்பதுதான் இதுல பிரச்சனை. ஏற்கனவே தொகுதி பங்கீடு என்பதெல்லாம் சுமூகமா நடப்பதற்கு வழி இல்லை. பாரதிய ஜனதா 50 இடங்களை கேட்கிறது என்றுதான் காலையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நயினார் நாகேந்திரன் அவர்கள் 40 இடங்கள் என்று அடிக்கோடிட்டு சொல்லிவிட்டார். 20 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். 25 இடங்கள் என்பதை இலக்காக வைத்திருக்கிறார்கள். 25 இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் 40 இடங்களில் போட்டியிட்டு தான் ஆக வேண்டும். போட்டியிடுகிற இடங்கள் எல்லாமே பெரும்பாலும் கொங்கு மண்டலத்தில் தான் அமையும். கொங்கு மண்டலத்தில் அமைகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நேரடியான போட்டியாக இருக்கும். அதிமுகவில் ஏராளமான கேட்பாளர்கள் இருக்கிறார்கள், பழைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், பழைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கொங்கு மண்டல தொகுதிகள் தான். அப்படி இருக்கும்போது அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இது அமையலாம் என்பதுதான் என் கருத்து. நன்றி திரு தராஷாம். இணைப்பில் ஒரு பார்வையை வழங்கியமைக்கு நன்றி.